ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, உன் வீட்டில் வசிக்கும் உன் பெண் தெய்வம் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நானே கதி என்று இருக்கும் உன்னை நான் எப்படி ஏமாற்றுவேன்? சற்று யோசித்துப் பார். உனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய். ஆனால் நீ தனியாக நடக்கும் போதும், மனபாரத்தோடு வழிகளை கடக்கும் போதும், என்னை ஏதோ ஒரு ரூபத்தில் என்னை பார்த்து கொண்டுதானே இருக்கிறாய். மனதை எதிர்பற்றி நினைத்து யோசித்து குழம்பி இருந்தாலும் அதற்கான சரியான பதிலை யார் மூலமாவது உனக்கு உணர்த்திருக்கிறேன் அல்லவா? நீ கவலைப்படாமல் இரு கண்மணி. உன் கவலைகளும் ஒரு நாள் முடிவிற்கு வரும். என் ஆசீர்வாதத்துடன் நீ நினைத்தபடி வாழப் போகிறாய். என்றும் உயிருடன் இருக்கிறேன் என்று ஒரு நிலையாக நம்பு. யார் உன்னை கைவிட்ட போதிலும் என் பிள்ளையான உன்னை உன் அம்மா கைவிட மாட்டேன். இது நான் உனக்கு தரும் சத்திய பிரமாணம். நான் உன் வாழ்க்கையை மாற்றியமைத்து உன்னுடன் நடைப்பயிற்சி போட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் அறிவேன். நான் மருந்தாகவும் மற்றும் நானே படைப்பாளியாகவும் இருக்கின்றேன். எனது கண்களை சற்று உற்றுப்பார். உனது வலிகளை நான் குணப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். சர்வ நிச்சயமாய் நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நான் நிறைவேற்றி தருவேன். இன்னும் சில நாட்களில் உன் பிரச்சனை அனைத்தும் சரியாகிவிடும். நீ நினைத்தபடியே, விரும்பியபடியே, நீ ஆசைப்பட்டபடியே உன் வாழ்க்கை அமையும். உன் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். உன் மனம் சந்தோஷத்தில் பூத்து குலுங்கும். என் வார்த்தைகளை நம்பு. நல்லவையெல்லாம் நான் உனக்கு நடத்தி தருவேன். இந்த அம்மாவின் பிள்ளைகள் யாரும் தோற்றதில்லை. நம்பிக்கையோடு இரு தங்கமே. உன் அம்மா உன்னோடு தான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் நடத்தியும் கொடுப்பேன். கவலைப்படாமல் இரு. சந்தோஷமாக இந்த நாளை தொடங்கு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நான் உனக்காக உன் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னை உன் வீட்டிற்குள் அழைப்பாயா? நான் வெகு நாட்களாக காத்திருக்கின்றேன். நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் இதை கேட்டுவிட்டாய் அல்லவா? நிச்சயம் நடக்கும். உன் அம்மாவின் சத்திய வாக்கு. நீ நினைத்த காரியமும் உனக்கு ஒரு நற்செய்தியும் உன் அம்மாவான நான் நிச்சயம் இன்று இரவுக்குள் கொடுப்பேன். நம்பிக்கையோடு அம்மாவின் வருகைக்காக காத்திரு. நல்லது நடக்கும். தாயே, எனக்கு நல்ல விஷயங்களை நடத்தி கொடுங்கள், என் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுங்கள் என்று நீ கேட்கும் பொழுது கவலையில் உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடி கொண்டிருந்தால் நான் கொடுக்கும் நல்ல விஷயம் உன் கண் எதிரே இருந்தாலும் எப்படி தெரியும் என் தங்க பிள்ளையே? அதனால்தான் நீ முதலில் கண்களை திறக்க வேண்டும். அப்படி துறக்க வேண்டும் என்றால் இந்த அம்மாவின் வாக்கை முழுமையாக கேட்டு முடிக்க வேண்டும். ஒரே முறை முழுவதுமாக கேட்டுப்பார். இதை கேட்ட மறுகணமே நல்ல செய்திகள் 1 மணி நேரத்தில் நிச்சயமாக உன்னை தேடி வரும். இனி எதற்கும் கலங்காதே. அம்மா தினமும் உன்னை வந்து பார்ப்பேன். நல்லது நிச்சயம் நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.